அதானி குழுமம் மற்றும் மகாராஷ்டிரா அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியின் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள தாராவி வடிவமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக குடிசைவாசிகளின் மறுவாழ்வுக்கான தகுதியை தீர்மானிக்க மார்ச் 18ஆம் தேதி முதல் கணக்கெடுப்பை தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருந்தது. அதன்படி தாராவி ஆசாத் நகர் பகுதியில் குடியிருப்பாளர்களிடமிருந்து கணக்கெடுப்பு தரவு சேகரிக்கும் பணிகள் நேற்று முதல் துவங்கியது. கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளுக்கு அப்பகுதி மக்கள் தேநீர் வழங்கி முழு அளவில் தங்கள் ஒத்துழைப்பை வழங்கினர். கணக்கெடுப்பு பணிகள் இன்றும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 20 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய கணக்கெடுப்பு தாராவியின் மொத்த மக்கள் தொகையையும் திட்டத்தின் மறுவாழ்வு கூறுகளில் இலவச வீடுகளை பெற தகுதியான குடிசைவாசிகளின் எண்ணிக்கையையும் தீர்மானிக்க உதவும். அதிகாரிகள் கருத்துப்படி 2024ஆம் ஆண்டு இறுதிக்குள் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.